பிக் பாஸ் லைவ்ல வந்துட்டு என்ன போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா பயங்கரமான சண்டை தான். யாருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜாக்லின் அண்ட் நம்ம அருண் ரெண்டு பேருமே பயங்கரமான ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. அதை பார்க்கறவங்க நம்ம சேனல் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 20 பேர் தான் பாக்குறாங்க நம்ம வீடியோவை. பார்க்கும்போது அந்த 20 பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஒரு லைக் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா பயங்கரமான ஃபர்ஸ்ட் சண்டை. அது எதனால ஆரம்பிக்குது எதனால ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம நேற்று நடந்துச்சுல மோரல் டாஸ்க்ல வந்துட்டு நம்ம ஜாக்லின் வந்துட்டு எல்லாத்தையும் பர்சனல் அட்டாக் பயங்கரமா போட்டிருந்தாங்க. என்ன பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ரிவ்யூ மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கூட இது மாரல் ரிவ்யூ மாதிரி இல்லை நாமினேஷன் ரிவ்யூ மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சத்யா கூட சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு டாஸ்க் தான் பயங்கரமா வந்துட்டு அந்த மாரல் டாஸ்க்ல வந்து பின்னி இருந்துட்டாங்க. எப்படா எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லின் நினைச்சிட்டு இந்த ஒரு இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த ஒரு டாஸ்க்ல வந்துட்டு நான் தீபக் வந்துட்டு நீ வந்துட்டு அறிவே இல்லாதவன் அறிவாளின்னு நினைச்சிட்டு இருக்க உனக்கு சுத்தமா அறிவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பர்சனலா அட்டாக் பண்ணதை வந்துட்டு நம்ம பிரின்சிபல்ட்டையும் நம்ம வைஸ் பிரின்சிபல்ட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஜாக்லின் வச்சு கேட்டுருக்காங்க. ஜாக்லின் வந்துட்டு இதுக்கு வந்து பிளேட் எப்படி மாத்துறாங்கன்னா நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன்னா அங்க வந்து வைஸ் பிரின்சிபலோ யாருமே இருக்கக்கூடாது. நீங்களாம் வந்து எதுக்கு இருக்கீங்க? நீங்களாம் வந்துட்டு பிரின்சிபல்லாம் வைஸ் பிரின்சிபல்லாம் வந்து உட்காந்துருக்காரு. எதுக்கு அவர்லாம் அருண்லாம் எதுக்கு வந்து உட்காராரு அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லின் கேட்க இவங்க வந்துட்டு நான் வந்துட்டு எப்போனா வருமா இது வந்துட்டு நான் வைஸ் பிரின்சிபல் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க வந்துட்டு சொல்ல இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா நம்ம விஜய் விஷால் அண்ட் தர்ஷிகா இவங்க ரெண்டு பேரும் இன் லவ் அப்படிங்கிற மாதிரி எழுதி விட்டு தர்ஷிகா வந்துட்டு பிளான் பண்ணி தர்ஷிகா எழுதி வச்சிருந்தாங்க. ஓகேங்களா? அந்த இன்சிடென்ட் வந்துட்டு நீங்க வைஸ் பிரின்சிபல் எதுக்கு பார்க்கணும்? இது வந்துட்டு டிசிப்ளின் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் போகணும்னா பிடி தானே பார்க்கணும். நீங்க எதுக்கு பாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ஜாக்லின் வந்துட்டு அருணை டார்கெட் பண்றாங்க. அருண் வந்துட்டு நீ வந்துட்டு பர்சனல் அட்டாக்லாம் வந்துட்டு ஸ்கூல்ல எடுத்து வர முடியாமா? உன் இண்டிவிஜுவல் வந்து இங்க காமிக்கணுங்கிறக்காண்டி நீ வந்துட்டு எங்கெங்கயோ கொண்டு போயிட்டு இருக்க. நீ வந்துட்டு பிடிக்கு போகணுங்கிற நீ வந்துட்டு அடுத்தவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அறிவாளி இல்லையா அப்படிங்கிறதுக்குலாம் நீ இங்க வரலாமா? நீ வந்துட்டு சொல்லிக் கொடுக்கணும். மாரல் வந்துட்டு சொல்லிக் கொடுக்கணும். நீங்க வந்து பர்சனல் அட்டாக் பண்ணா இது வந்து வேஸ்ட். நீங்க வந்து பர்சனல் அட்டாக் பண்றதுக்கு நீங்க தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லின் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் ரெண்டு பேருமே செம்மையான ஒரு ஃபைட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? நீ வந்துட்டு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து செம்ம ஃபைட் போயிட்டு இருக்குது ஜாக்லினுக்கும் நம்ம அருணுக்கும். இவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க? எனக்கு வந்து இந்த ஒரு பிடிக்கல, எனக்கு இந்த ஒரு இதே பிடிக்கல, மாரல் வந்து எனக்கு பிடிக்கல, எனக்கு இந்த இதே வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஜாக்லின் என்ன பண்றாங்க? ஐடி கார்டை தூக்கி கீழே வைக்கிறாங்க. இது வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கு என்ன போகுதுன்னா ஜாக்லின் வந்துட்டு நீங்க வந்துட்டு எதுக்கு என் கிளாஸ்ல உள்ள வரீங்க? எதுக்கு வந்துட்டு இந்த மாரல் டாஸ்க்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு எதுக்கு பேசுறீங்க? நீங்க வந்துட்டு இந்த அந்த ஒரு லவ் மேட்டர் வந்துட்டு நீங்க எதுக்கு பேசுறீங்க? பிடி சார் தானே பேசணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அருண் வந்துட்டு நம்ம ஜாக்லின் அட்டாக் பண்றாங்க. ஜாக்லின் வந்து நம்ம அருண் வந்துட்டு ஜாக்லின் என்ன சொல்றாங்கன்னா நீ வந்துட்டு என்ன பண்ற? நீ வந்து எல்லாத்தையுமே ஒரு பாடம் சொல்லி கொடுக்க வந்தா நீ வந்து எல்லாத்தையுமே பர்சனல் அட்டாக் பண்ணிட்டு இருக்க. எல்லாத்தையுமே வந்து ரொம்ப சீப்பா நடந்துக்கிற மாதிரி வந்து பர்சனல் அட்டாக் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து அருண் வந்துட்டு இங்க ஜாக்லின் தாக்கிட்டாங்க. ரெண்டு பேரும் பயங்கரமான ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இவங்க வந்துட்டு எனக்கு இந்த இதே பிடிக்கல, இந்த மாரல் டாஸ்க் விட்டு நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லின் வந்துட்டு அந்த ஐடி கார்டை கழட்டி வச்சுட்டு போறாங்க. இது மாதிரி பயங்கரமான ஒரு சண்டை வந்துட்டு போயிட்டு இருக்குது. இது வந்துட்டு எதனால எப்படி போகுது இல்ல ஸ்கிரிப்டா இல்ல உண்மையா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவங்க வந்துட்டு பண்றதெல்லாம் வந்துட்டு பார்க்கும்போது எல்லாமே ஸ்கிரிப்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு லெவலுக்கு வந்து மக்களை வந்துட்டு நோவடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறது நம்ம சேனல் வந்துட்டு அப்டேட் பண்றேன். அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட அப்டேட் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா.